எல்லா சிசி பைக்ஸையும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணலாம். இப்போ ஒரு 45 rupees வந்து நம்ம இப்படி ரிலீஸ் பண்றோம்னா அது ரிலீஸ் ஆயிரும். ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். இது எனக்கு ஒரு கிடைச்சதான் இந்த இது இருக்கு பாத்தீங்களா. ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஸ். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லா சிசி பைக்ஸையும் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணலாம். இப்போ என்னோட பைக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிச்சுதான் ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. அதே மாதிரி எல்லா பைக்குமே க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணலாம். அதே அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா 700 650 எபோ அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்குது. ஆனா நம்ம வந்து ஒரு 45 rupees வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கேன். அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தேவைப்படிய ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லா ஹார்ட்வேர் கடையிலுமே கிடைக்கும். நம்ம கடையிலும் வர 45 ரூபா இருக்கிறதுல பெரிய சைஸா பார்த்து வாங்கினீங்கன்னா எல்லா சிசி பைக்குமே செட் பண்ணலாம். அதான் இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல என்னென்ன ப்ரோ இருக்கு, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா என்ன தெரிஞ்சது. நான் இதுவரை யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நமக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல். நம்ம இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு லாக் பண்றோம்னா இதே மாதிரி செட் ஆயிரும். நம்ம என்ன ஸ்பீடோமீட்டர்ல போயிட்டு இருக்கோமோ அதே ஸ்பீட்ல செட் ஆயிரும். நம்ம இப்படி ரிலீஸ் பண்றோம்னா அது ரிலீஸ் ஆயிரும். சரியா, வச்சுட்டு இந்த பேர் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுல கரெக்டா நம்ம பிரேக்கு தெரியுதா, பிரேக் லிவர்லவே இதாயிரும். அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கும், ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது லாக் பண்ணிட்டோம்னா பிரேக் பிடிக்கிற நேரம் மேக்சிமம் எல்லாரும் ஃபுல் ஃபிங்கர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நேரம் இந்த இதுல போய் படிய நேரம் தெரியுதா, இந்த இதுல போய் பட நேரம் இந்த ஃபிங்கர் வந்து டேமேஜ் ஆகும். இந்த ஃபிங்கர்ல வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா எனக்கு ஒரு கிடைச்சதான் இந்த இது என்ன இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஆல்ரெடி ஒரு மழை டைம்ல கிடைச்சதுதான். அதனால நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த 2 விரல வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேக்சிமம் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ண மாட்டேன். 2 விரல, இந்த 2 விரலும் பிரேக் பிடிக்கிறதுனால எனக்கு பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. பாயிட்டு அதை எடுத்து ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நான் மேக்சிமம் இப்போ தான் யூஸ் பண்றேன் பைக்ல எப்பவுமே இது இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு ப்ராப்ளம் கூட வரும் தெரியுதா, பிரேக் பேடு லைட்டா தேயும். நமக்கு அந்த பெயிண்ட் போகும். பெயிண்ட் போகாம இருக்கன்னா நீங்க மேக்சிமம் இல்லை செல்லோ டாப்போ ஒயரிங் டாப் ஏதாவது ஒன்று இதுல வந்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோல பாக்குறேன். வாங்க, இப்போ வந்து நம்ம அவுட்டர் தான் இருக்கோம். The pain I felt is paid for, all is